தந்தை மகன் தூயாவையாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. குடும்பங்களுக்கு இடையே அல்லது மாநிலங்களுக்கிடையே, சமூகங்களுக்கிடையே பல்வேறு தளங்களில் நமக்கு வேறுபாடுகள் வருவது உண்டு. பரம்பரை கிறிஸ்தவர்கள் நாங்கள், நீங்கள் புதிய கிறிஸ்தவர்கள் என்று ஒரே பங்கிலே கூட அப்படி வேறுபாடுகளை நாம் காட்ட முயற்சிப்பது உண்டு. தொடக்க திரு அவையிலும் புதிய யூத கிறிஸ்தவர்களுக்கும் புறவினத்தாருக்கும் அப்படிப்பட்ட வேற்றுமைகள் இருந்தன. திருமுழுக்கு பெற்ற அனைவரும் ஒன்றே என்பதை நாம் உணராமல் நமக்குள்ளே வேறுபாடுகளை மதம், மொழி, சாதி போன்றவற்றின் அடிப்படையிலே பல்வேறு வேறுபாடுகளை நாம் காட்டி வருகிறோம். இறைவன் முன்பாக இருக்கின்ற வேளையிலே இவ்வாறு நம்மை விட பிறர் இழிவானவர்கள் என்றோ அல்லது பிறரை விட நாம் உயர்ந்தவர்கள் என்றோ அத்தகைய எண்ணங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் அதற்காக இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் மீட்டிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கிடைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, பேறு பெற்றோரின் முழு நிறைவொளியே, பாஸ்கா மறை நிகழ்வுகளை இவ்வுலகில் நாங்கள் கொண்டாட அருள் கூர்ந்தே இவ்வாறு உமது அருளின் முழுமையை நாங்கள் என்றென்றும் கொண்டாடி மகிழ்வுற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 1 முதல் 18 முடிய. அந்நாள்களில் பிற இனத்தவரும் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டதை பற்றி திருத்தூதர்களும் யூதாவில் உள்ள சகோதர சகோதரிகளும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத சேதனம் செய்து கொள்ளாதவர்களிடம் வாதிட்டனர். நீர் ஏன் விருத சேதனம் கொள்ளாதவரிடம் சென்று அவர்களுடன் உணவு உண்டீர் என்று குறை கூறினர். பேதுரு நடந்தவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக விளக்கி கூறத் தொடங்கினார். நான் யோப்பா நகரில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது மெய் மறந்த நிலையில் ஒரு காட்சி கண்டேன். பெரிய கற்பாறையை போன்ற ஒரு விரிப்பு 4 மூலைகளிலும் கட்டப்பட்டு வானத்திலிருந்து இறக்கப்பட்டு என்னிடம் வந்தது. அதை நான் கவனமாக நோக்கிய போது தரையில் நடப்பன, ஊர்வன, வானில் பரப்பன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை கண்டேன். பேதுரு, எழுந்திடு, இவற்றை கொண்டு சாப்பிடு என்னும் ஒரு குரல் ஒலிப்பதையும் கேட்டேன். அதற்கு நான், வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, தீட்டானதும் தூய்மையற்றதுமான எதுவும் ஒருபோதும் என் வாய்க்குள் சென்றதில்லையே என்றேன். 2ஆம் முறையும் வானத்திலிருந்து மறுமொழியாக, தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாது என்று அக்குரல் ஒலித்தது. இப்படி 3 முறை நடந்த பின் யாவும் வானத்திற்கு மீண்டும் எடுத்து கொள்ளப்பட்டன. அந்நேரத்தில் செசரியாவிலிருந்து என்னிடம் அனுப்பப்பட்ட 3 நான் தங்கியிருந்த வீட்டின் முன் வந்து நின்றனர். தூய் ஆவியார் என்னிடம், தயக்கம் ஏதுமின்றி அவர்களோடு செல் என்று கூறினார். உடனே நானும் அந்த 6 சகோதரர்களுமாக அந்த மனிதர் வீட்டிற்கு சென்றோம்.
அவர் தம் வீட்டில் வானதூதர் வந்து நின்றதை கண்டதாகவும், அத்தூதர் பேதுரு என்னும் பெயர் கொண்ட சீமோனே வரவையும், நீரும் உம் வீட்டாரும் அனைவரும் மீட்பு பெறுவதற்கான வார்த்தைகள் அவர் உம்மோடு பேசுவார் என்று தமக்கு கூறியதாகவும் எங்களுக்கு அறிவித்தார். நான் பேசத் தொடங்கியதும் தூய ஆவி முதலில் நம் மீது இறங்கி வந்தது போல் அவர்கள் மீதும் இறங்கி வந்தது. அப்போது யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார். ஆனால் நீங்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்ற ஆண்டவரின் வார்த்தைகளை நான் நினைவு கூர்ந்தேன். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டபோது நமக்கு அருளப்பட்ட அதே கொடையை கடவுள் அவர்களுக்கும் கொடுத்தார் என்றால், கடவுளை தடுக்க நான் யார் என்றார். இவற்றை கேட்டு அவர்கள் அமைதி அடைந்தனர். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார் என்று கூறி அவரை போற்றி புகழ்ந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் உங்கள் பல்லவி. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. கலைமான் நீரோடைக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளை என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகிறேன். பல்லவி. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. உம் ஒளியும் உண்மையும் அனுப்பியருளும் அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கு உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். பல்லவி. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்ல ஆயன் நானே, என் ஆடுகளை நான் அறிந்திருக்கின்றேன், அவற்றை என்ன அறிந்திருக்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 10 வசனங்கள் 1 முதல் 10 வரை. இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராயிருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்தபின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடிப்போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவரிடம் ஊமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும்பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும்பொருட்டு வந்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆயர் ஒருவர் உறுதி பூசல் கொடுப்பதற்கு முன்பாக மறைக்கல் அந்த பிள்ளைகளிடம் 6 லட்சண மந்திரம் சொல் என்று கேட்டார்.
அப்பொழுது ஒரு சிறுவன் எழுந்தான். கடவுள் தாமாகவே இருக்கிறார், தொடக்கமும் முடிவும் இல்லாமல் இருக்கிறார், உடலும் உருவம் இல்லாமல் இருக்கிறார், அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாயிருக்கிறார், எங்கும் நிறைந்து இருக்கிறார் என்று 5ஐ சொன்னான். 6வது ஞாபகத்திற்கு வரவில்லை. உடனே பங்கு குரு அந்த பையன் மட்டும் பார்க்கின்ற வகையிலே பக்கத்திலே சுவரிலே மாட்டப்பட்டிருந்த நல்லாயன் படத்தை காட்டினார். அப்பொழுதாவது அந்த பையன் புரிந்து கொண்டு ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் முழுமுதல் காரணமாக இருக்கிறார் என்ற அந்த 6வதை சொல்வான் என்று அந்த படத்தை காட்டினான். பையன் அந்த படத்தை பார்த்தான். இயேசு தன்னுடைய தோள் மேல் ஆட்டுக்குட்டியை வைத்திருப்பதை பார்த்தான். கையிலே ஒரு கோல் வைத்திருப்பதை பார்த்து அந்த பையன் சொன்னான், 6வது ஆண்டவர் ஆடு மேய்க்கிறார் என்று சொல்லி முடித்தான். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி இயேசுவை 2 மிக முக்கியமான அடையாளங்களால் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. ஒன்று, இயேசுவே ஆடுகளின் வாயில். வாயில் வழியாக ஆடுகள் ஆட்டுப்பட்டிக்குள் செல்வது போல நாமும் இயேசு வழியாகத்தான் தந்தையிடம் செல்ல வேண்டும். ஆடு மேய்ப்பவர்கள் ஆடுகளை 2 வகையான ஆட்டுப்பட்டிகளில் அடைத்து வைப்பார்கள். ஒன்று, கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆட்டுப்பட்டி, அது ஏறக்குறைய அவருடைய வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கும். 2வது, வயல்வெளிகளிலே அவர்கள் அமைக்கின்ற ஆட்டுப்பட்டி. இந்த கிராமத்து ஆட்டுப்பட்டியிலே எப்படி என்றால் எல்லாமே சரியாக இருக்கும். வாயில் இருக்கும், கதவு இருக்கும். காலையிலே மேய்ச்சலுக்கு கொண்டு போவதற்காக அந்த ஆடுகளை வெளியேற்றுவதற்கு அந்த கதவை திறந்து விட்டால் போதும். எனவே ஒரு குரல் கொடுப்பான் ஆயன், எல்லா ஆடுகளும் அந்த ஆயனை பின்தொடர்ந்து செல்லும். அதே போல் வயல்வெளி பட்டியும் ஒன்று இருக்கிறது. குறிப்பாக வயல்வெளிகளிலே சற்று அதிக நேரமானால் அவர்கள் அங்கேயே அன்றைக்கு அந்த ஆடுகளை அடைத்து வைப்பார்கள். ஒரு ஏறக்குறை 4 அடி உயரத்திற்கு ஒரு வட்ட வடிவமான அமைப்பை உருவாக்கி அங்கு வாயில் இருக்கும் உள்ளே நுழைவதற்கு, ஆனால் கதவு இருக்காது. அதற்கு பதிலாக இந்த ஆயன் அந்த வாயிலிலே படுத்து கிடப்பார். அப்பொழுது உள்ளே இருக்கிற எந்த ஒரு ஆடும் வெளியே போகாது. வெளியிலிருந்து எந்த ஒரு கொடிய விலங்கும் உள்ளே சென்று இந்த ஆடுகளை தாக்காது. ஆக அதை மனதில் வைத்துதான் இயேசு, நானே வாயில், என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை என்று கூறுகின்றார். 2வது, இயேசுவே ஆடுகளின் ஆயர், ஆடுகளின் தலைவர், ஆடுகளுக்கு சொந்தக்காரர், உரிமையாளர். தன் ஆடுகளை அன்பு செய்கிறார், உரிமையோடு பெயர் சொல்லி அழைக்கிறார். இதில் நாம் பார்க்கிறோம், இந்த ஆயருக்கும் ஆடுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஆழமான உறவு. 365 நாட்களும், ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் இந்த ஆயன் ஆடுகளோடே இருப்பான். இன்னும் சொல்ல போனால், ஆயனிடம் சென்றால் ஆடுகளுடைய இந்த புழுக்கை வாசனை தான் வரும். அந்த அளவுக்கு எப்பொழுதும் இந்த ஆடுகளோடே இருப்பான். அதற்கு காரணம், இந்த ஆடுகளிடமிருந்து ரோமத்தை எடுத்து அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். எனவே இந்த ஆட்டை யாரும் எடுத்து செல்லக்கூடாது, கொடிய விலங்கு அடித்து கொள்ளக்கூடாது என்பதற்காக அதோடு எப்பொழுதும் தங்கள் வாழ்க்கையை செலவழிப்பார்கள். எந்த ஆடு பலவீனமானது, எந்த ஆடு எளிதில் நோய்வாய்ப்படக்கூடியது, எந்த ஆடு வழி தவறி செல்லக்கூடியது என்பதை அந்த ஆயனுக்கு நன்றாகவே தெரியும். அத்தகைய ஒரு ஆழமான உறவு ஆயனுக்கும் ஆடுகளுக்கும் உண்டு. 2வதாக, இந்த ஆயன் ஆடுகளுக்கு தன் உயிரையே தரக்கூடிய அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறார். ஆடுகளை ஆயர்கள் ஓட்டிச் செல்வதற்கு 2 வகைகள் உண்டு. முதல் வகை, ஆடுகளை முன்னே விட்டு ஆயன் பின்னால் ஓட்டிச் செல்வான். இது வழக்கமாகவே இருக்கின்ற ஒரு முறை. அப்பொழுது கொடிய விலங்குகள் வந்தால் முதலில் அந்த கொடிய விலங்குகள் இந்த ஆடுகளைத்தான் தாக்கும். அதை அறிந்து இந்த ஆயன் தன் உயிரை காத்துக்கொள்ள ஓடிவிடுவான்.
இரண்டாவது வகை என்னவென்றால், ஆடுகளுக்கு முன்பாக ஆயன் செல்வான். ஆக கொடிய விலங்குகள் ஏதாவது தாக்கினால் முதலில் அந்த ஆயன்தான் பலியாவார். தன்னை பலியாக்கி ஆடுகளை காப்பாற்றுவார். அதை மனதில் வைத்துதான் இயேசு கூறுகிறார், நல்ல ஆயன் நானே, நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். அன்புக்குரியவர்களே, நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்று உண்டு என்றால் அது என்னவென்றால், கடவுள் நம்முடைய ஆயன், இயேசு நம்முடைய நல்ல ஆயன். ஒரு பங்கிலே நல்ல ஆயன் ஞாயிற்கு எல்லா மக்களும் பார்க்கின்ற வகையிலே அந்த மையக்கருத்தை எழுத வேண்டும் என்று பங்கு தந்தை தொலைபேசி வழியாக இந்த வேதியருக்கு சொன்னார். அப்ப அந்த பங்கு தந்தை சொன்னார், "The Lord is my shepherd, that's enough." வழக்கமாக தட்ஸ் enough அது போதும் சொல்றது மாதிரி. அந்த உபதேசர் என்ன பண்ணாரு, ஆண்டவர் எனது ஆயன், அது போதும் என்று அது போதும் என்பதையும் எழுதி வைத்தார். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நமது நல்ல ஆயன், அது போதும். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தி என்னை ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றே காணிக்கை ஏற்றிடுவார். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தி என்னை ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றே காணிக்கை ஏற்றிடுவார். சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையது உங்களதுமான இந்த இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவேற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பிடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் இது மாட்சியை புகண்டு முடிவின்றி போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று கூடியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறுவர செய்தருளும். உயிர்த்தெழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து ஒளிமிக்குமுடைய திருமுன் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுள் நமது நல்ல ஆயன், நாம் அவருடைய ஆடுகள். தொடர்ந்து நாம் இறைவனுடைய குரலுக்கு செவிமடுக்க தேவையான அருளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உம்மில் வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியையும் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, நமது நல்லாயன். இவரை உணவாக உண்ண வந்திருக்கும் நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளவும்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.